பராசக்தி மூவில சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தி எப்படி ஒரு பிரச்சனையா இருந்துச்சு வேலை கிடைக்கிறக்கோ அதே மாதிரி தான் எனக்கு 2005ல் இங்கிலீஷ் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு வாரத்தில் எப்படி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல தவிர்த்து இருக்கும்போது ஒரு எஜுகேஷன் சென்டர் கிடைச்சது. நேராக அந்த இன்ஸ்டியூட் போவேன். காலையில் 9 மணிக்கு உட்காருவேன். என்னோட ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க. 12 மணி நேரம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருப்பாங்க என் கூட உட்காந்து. அவங்க எதை பிரேக் பண்ணாங்க அந்த 7 நாள்லன்னா இங்கிலீஷ் எல்லாம் பிரேக் பண்ணல. எனக்கு எங்கிட்ட இருக்கிற கூச்சத்தை பிரேக் பண்ணாங்க, எங்கிட்ட இருக்கிற ஷைனஸை பிரேக் பண்ணாங்க. உன்னால முடியும், நீயும் பேச முடியும், நீயும் உன்னோட விஷயங்களை சொல்ல முடியும் இங்கிலீஷ்ல, உன்னால ஓப்பன் அப் வர முடியுமா, இதைத்தான் அவங்க பிரேக் பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப ரிலீஸ் ஆகுது. அப்ப ரிலீஸ் ஆகல. இதோட ரிசல்ட் எங்க தெரிய ஆரம்பிச்சதுன்னா இதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. குரூப் டிஸ்கஷன்ல என் கூட எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நான் இங்கிலீஷ் பேசி யாரும் பார்த்ததே இல்லை. அந்த வெளியில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, தினேஷ் எப்படிதான் இன்டர்வியூ அட்டன் பண்றான்ட்டு. வெளியே வந்தானே டேய் நிஜமாலும் நீ தான் பேசுறியா இங்கிலீஷ்ல, இவ்வளவு சூப்பரா பேசுற இங்கிலீஷ் அப்படின்னு. ஜஸ்ட் 7 நாள்ல என் லைஃப்லயே பெரிய மாற்றம் வந்துச்சு இந்த இன்ஸ்டன்ட்.